Hi everyone, welcome to my video Priya's World with Amma. இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற இதமான ஒரு நண்டு கறி எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் எடுத்திருக்கேன். நண்டோடைய அளவு ஜாஸ்தி, 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறதுனால தேங்காய் நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9லேருந்து 10 முந்திரி, முழு முந்திரி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு அரை கட்டை விரல் சைஸ் இஞ்சியை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தோல் சீவிட்டு. இதை நல்லா வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். குறகுறப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வாசனை, அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் அளவில் தக்காளி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு தக்காளி சேர்த்ததுமே வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துருவேன். சாரி, அந்த வெங்காயம் பட்டை மசாலா போட்டதெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு, அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு வெங்காயம் வதங்கின கிளிப்பிங் தான் வந்துட்டு இதில் ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுமே இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் நம்ம அரைச்சி வைப்போல குழம்பு மிளகாத்தூள், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகு பவுடராக இருந்ததுன்னா ரிசல்ட் இன்னுமே வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஸோ மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இதுக்கு வந்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்துட்டு நம்மளுடைய விருப்பம் தான், கன்சிஸ்டன்சி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் வாட்டரே வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணியுமே வந்துட்டு கொதிச்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையுமே இந்த கறியோடவே சேர்த்துக்கிறேன். இந்த கிளைமேட்டில் கோல்டு காஃபெல்லாம் இருக்கிறவங்க இந்த நண்டு கறி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெட்டர் ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். இது வந்துட்டு சாதத்தோடவும் சாப்பிட்லாம், டிஃபன், இட்லி, தோசை இந்த மாதிரியான டிஃபன் ஐட்டம் கூடவுமே வந்துட்டு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு நண்டு சேர்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவில் நண்டு நான் வந்துட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த நண்டு எல்லாமே வந்துட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த நண்டோடைய அந்த கால்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு 1 2மா தட்டி போட்டு நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம்னாலும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லா நண்டையுமே சேர்த்துட்டு அதோடைய கால் எல்லாமே நான் இதில் வந்துட்டு சேர்த்துட்றேன். நண்டு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ வந்துட்டு நண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னாலே போதும். நல்லாவே வந்துட்டு வெந்து வந்துடும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்துட்டு சேர்த்த நண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்க்கும்போது நண்டுடைய கலர் வந்துட்டு எப்படி இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா அந்த ஆரஞ்சு கலருக்கு மாறி நண்டு வந்துட்டு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் வந்துட்டு சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு இதை குழம்பு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இதை நம்ம கிரேவியாவோ இல்லை செமி கிரேவியோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதை சூடான சாதத்தோடு தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு டிஃபன் ஐட்டம்க்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.